தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு சுட்டிகள். தமிழகத்தின் இளம் பேச்சாளர்களுக்கான இந்த தேடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஏறக்குறைய 1500க்கும் மேற்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிற தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அறிவியலுக்கான நோபல் பரிசு கொடுக்கவில்லை. காரணம் என்னன்னு கேட்டபோதுதான் ஒரு ஆச்சரியமான தகவலை சொன்னாங்க. 1500க்கும் மேற்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் தாம் எப்படி அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தோம் அப்படிங்கறத கடைசி வரைக்கும் பதிவு செய்யாமலே போயிருக்கிறார். எந்த ஒரு சமூக கண்டுபிடிப்பும் எந்த ஒரு சமூக பிரச்சனையும் அது பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுவும் குழந்தை பருவத்திலே பதிவு செய்யப்பட வேண்டியதுங்கிறது அதை விட முக்கியமான விஷயம். சமூக பிரச்சனைகளை பற்றி எங்கள் சுட்டிகள் கடந்த வாரம் தொடங்கிய சொற்போர் இந்த வாரமும் தொடர்கிறது. கடந்த வாரத்தில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருந்த தமிழக அரசின் சுற்றுலாத்துறையின் முதன்மை செயலாளர், இந்திய ஆட்சி பணியை சார்ந்த திரு இறையன்பு அவர்கள் இந்த வாரமும் சிறப்பு விருந்தினராக தொடர்கிறார். ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு சுட்டிகளின் சொற்போர் களம் தொடர்கிறது. உடுமண்டலத்தின் 1000 கோடி மைல் கடந்து ஒரு நொடிக்குள் புவிமடிக்குள் வேகமாய் வந்து விழும் என் சூரிய வணக்கம். வித்தையின் வித்துக்கள் வேரூன்றும் பருவம், சுறுசுறுப்பும் துடிதுடிப்பும் வளர்கின்ற உருவம், சுயமாய் சிந்தனைகள் குளிர்கின்ற தருணம், வாழ்க்கையின் குறிக்கோள் மலர்கின்ற சமயம், அன்பும் அறிவும் ஊற்றெடுக்கும் காலம், அதிரடி பேராற்றல் கரைபுரளும் கோலம். இன்றைய சூழ்நிலையில் சிறந்ததுதான் இளமையின் வேகம். அளவிட முடியாத இளைஞர்களின் வேகமிக்க பேராற்றலை பயன்படுத்துகிறார் தான் மலேசியா, ஜப்பான், சீனா, தென்கொரியா போன்ற நாடுகள் எல்லாம் இன்றைக்கு நம்ப முடியாத வளர்ச்சியை எட்டி பிடித்திருக்கிறது. இவ்வளவு ஏன், இந்தியா விடுதலை அடைந்த போது குண்டூசிக்கும் காகிதத்திற்கும் அண்டை நாட்டிடம் கையேந்த வேண்டிய நிலை. அன்பாயுதம் ஏந்தி அண்ணலின் பின்னே அணிவகுத்து சாதித்ததே ஒரு வேகம் மிக்க இளைஞர் கூட்டம் தானே. அறிவாயுதம் ஏந்தி ஓடோடி உழைத்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தியது இன்னொரு வேகமிக்க இளைஞர் கூட்டம் தானே. இன்று நாடு அடைந்திருக்கின்ற பொருளாதார வளர்ச்சியை கண்டு மேனாள் குடியரசுத் தலைவர் கலாம் அவர்கள் கூறுகின்றார், இந்த சாதனையை பொருளாதார துறையிலும் தொழில்துறையிலும் இந்த சாதனையை நிகழ்த்திய இந்திய இளைஞர்களையும் அவர்களின் சாதனையின் வேகத்தையும் கண்டு நான் பூரிப்படைவதாக கூறுகின்றார். ஆம் தோழர்களே, இன்றைய சூழ்நிலையிலே தொழில்துறையிலும் பொருளாதார துறையிலும் சிறந்தது இளைஞரின் வேகம்தான். நான் ஒரு முதியவரை பார்த்து கேட்டேன், உங்கள் வயது என்ன என்றேன். அவர் கூறினார், 40 ஆண்டு அனுபவத்துடன் கூடிய 20 வயது இளைஞன் என்று கூறினார். எண்ணி பாருங்கள், ஒரு முதியவர் கூட இளைஞனாக இருக்கத்தான் விரும்புகின்றார். உடலாலும் உள்ளத்தாலும் இளைஞராக இருக்க விரும்புகிற உலகம் இன்றைய புதிய உலகம். காரணம், இந்த நவீன யுகத்திலே வேகம் இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும். மாறிவரும் உலகம், தொழில்நுட்பம் பெருக்கி தரும் அறிவியல், அனுபவ அறிவை விட ஆளுமை பண்புகள் மிகுந்துவிட்ட நாள் இது. உலகத்தின் உச்சாணி கொம்பிலே சாதனை கொடியை பறக்க விடுவது யாரு? பூப்பந்தின் அச்சாணியா இருக்கும் துறைகள் மொத்தம் 6. ஆம், கணினி, பொறியியல், மருத்துவம், உயிரறிவியல், தொழில்நுட்பவியல், இந்த 6னுள்ளும் உள்ள மகத்துவத்தை பெருக்கிக் கொள்ள வளர்த்துக் கொள்ள மேலை நாடுகள் எல்லாம் தேடி ஓடுவது வேகமிக்க இந்திய இளைஞர்களை தானே. விவேகமிக்க இந்திய முதியவர்களை அல்ல, வேகமிக்க இந்திய இளைஞர்களைத்தான் தேடுகிறார்கள், தேடி ஓடுகிறார்கள். காரணம், அவர்களிடம் துணிவு இருக்கும், சாதனையின் வேகம் இருக்கும். இன்றைய கல்வி நிலை எங்களை மாற்றியுள்ளது. தன்னம்பிக்கையையும் தளரா முயற்சியையும் தொலைநோக்கு பார்வையையும் கல்வி இன்றைக்கு எங்களுக்கு தந்துள்ளது. ஆம், இன்றைக்கு வெள்ளை மாளிகை கூட வியந்து பார்க்கக்கூடிய ஒரு செயல் என்னவென்றால் இந்தியர்களினுடைய இந்தியாவிலே வாழக்கூடிய இளைஞர்களின் வேகத்தை தானே இன்றைக்கு வியந்து பார்க்கின்றது. இன்றைக்கு இந்தியா வெளியிடுகிறது, பிரிட்டனிலே இருக்கக்கூடிய 23,000 இளம் மருத்துவர்களும் தாயகம் திரும்பி இந்தியாவினுடைய மருத்துவ வளர்ச்சிக்கு உழைக்க வேண்டும் என்று கூறுகிறது. நான் கேட்கின்றேன், இங்கே முதியோரின் விவேகம் என்று வாதிட வந்திருக்கிறீர்களே, உலகம் முழுவதும் எத்தனையோ முதிய மருத்துவர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ விவேகமிக்க மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். ஏன் அவர்களை எல்லாம் இந்தியா அழைக்கவில்லை? காரணம், இன்றைய சூழலிலே சிறந்தது இளைஞர்களின் வேகம்தான் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. இன்றைக்கு உலக வளர்ச்சிக்கு வித்திட்டக்கூடிய துறையில் ஒன்று கணினித்துறை. இன்றைக்கு அந்த கணினித்துறையிலே வெள்ளை மாளிகையிலே அமெரிக்கர்களுக்கெல்லாம் கடும் சவாலாக விளங்கக்கூடிய திருநெல்வேலி இளைஞன் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு இந்தியாவினுடைய மக்களாட்சி தத்துவம் சிறப்பாக உள்ளது.
அந்த மக்களாட்சி தத்துவத்திலே விழித்திருந்து இந்தியாவினுடைய விடுதலை இறையாண்மையை காக்கக்கூடிய ராணுவத்திலும் காவல்துறையிலும் முன்னுரிமை யாருக்கு அளிக்கப்படுகின்றது? 60 வயது முதியவருக்கு அளிக்கப்படுகிறதா? இல்லையே, ஏறத்தாழ 20 வயது முதல் 35 வயது உள்ள இளைஞர்களுக்கு நானே வாய்ப்பு அளிக்கப்படுகின்றது. காரணம், அந்த துறையிலே இன்றைக்கு சிறந்தது இளைஞனின் வேகம்தான். ஊழலும் கையூட்டும் கலந்தே கூவம் நதியாகிவிட்ட அரசுகளை இளைஞர்களை தூய்மைப்படுத்த வாரி முதியோர் இல்லங்களாக மாறிவிட்ட இந்திய நாடாளுமன்ற சட்டமன்றங்களுக்கு புதுமை வண்ணம் பூசுவோம், இளமை எண்ணம் ஏற்றுவோம், தேர்தலில் பங்கெடுப்போம், நம்முடைய இளமையின் வேகத்தை உலகறிய செய்வோம். 2010 ஆண்டு முடிவுக்குள் இந்த தேசத்திலே 60 விழுக்காடு யார் தெரியுமா? 15 வயது முதல் 35 வயது வரை உள்ள இளைஞர்களே. பாசிறுத்தலின் படை பெறுதோ, படை சிறுத்தலின் பாடுபெரிதோ யார் அறிவார்? ஆயின் ஒன்று யாம் அறிவோம், நாளை நம் சக்தியை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அன்றைக்கு பாரதியார் பகத்சிங் தொடங்கி இந்த தேசத்தின் இன்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் வேகமிக்க சாதனையாளனே என்று கூறி விடைபெறுகிறேன். தெளிந்து தெளிந்து அவர்கள் விவேகத்தோடு ஆக்கி தந்த அனைத்தையும் விவேகமின்றி நாம் புறக்கணித்த வேகத்தால் தான் இயற்கை